இந்திய பிரதமருக்கான ரேஸில் இருந்தவர், அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்தவர், 5 முறை எம்பியாக இருந்தவர், நெருக்கடி காலகட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்தவர், மோடி ஷா ஆட்டத்தால் முதல் நாற்காலியை இழந்தவர், மாநில அரசியலில் ஓரங்கட்டப்பட்டதால் மீண்டும் தேசிய அரசியலுக்கு திரும்பியிருப்பவர். அவர்தான் 4 முறை மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தவரும் இப்போது மோடியின் 3வது ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவருமான சிவராஜ் சிங் சௌஹான். மத்திய பிரதேசத்தின் ஷெஹோர் மாவட்டத்தில் 1959ஆம் ஆண்டு பிறந்தார் சிவராஜ் சிங் சௌஹான். போபாலில் உள்ள மாதிரி பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சௌஹான் அப்போது நடந்த மாணவர் தேர்தலில் பங்கேற்று வென்றார். அந்த சமயம் காங்கிரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஜனசங்கத்தாலும் ஜெயபிரகாஷ் நாராயணனாலும் வைக்கப்பட்டன. இதை கவனித்த சௌஹான் ஜனசங்கத்தில் சேர்வதென்று முடிவெடுத்தார். சேர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்திரா காந்தி அரசுக்கு எதிரான போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். ஒரு கட்டத்தில் போராட்டங்கள் வீரியமாக நெருக்கடி நிலையை கொண்டு வந்து அவற்றை அடக்கினார் இந்திரா. அப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சௌஹான். ஏறக்குறைய 2 மாத காலம் சிறையில் இருந்தார். இதற்கு பிறகு RSS அமைப்பில் சேர்ந்து செயல்பட தொடங்கிய சௌஹான் முதுநிலை படிப்பில் தங்க பதக்கத்தை பெற்று தேர்வானார். அதன் பின்னர் தொடர்ந்து பாஜகவில் தீவிரமாக செயலாற்றி வந்தார். இந்த சமயத்தில் அத்வானி மற்றும் வாஜ்பாயின் அறிமுகம் கிடைக்க தன்னுடைய அரசியல் ஈடுபாட்டை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டார். அதன் பலனாக 1990ஆம் ஆண்டு மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சௌஹானுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் வென்று முதல் முறையாக மத்திய பிரதேச சட்டசபைக்குள் நுழைந்த சௌஹானுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் அமைந்தன. அத்வானியின் ஆசியால் 1991இல் மக்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அன்று தொடங்கிய சௌஹானின் டெல்லி அரசியல் 5 முறை எம்பியாக்கியதோடு நாடு முழுக்க இருந்த பல்வேறு கட்சிகளோடு நெருங்கி பழக வாய்ப்பையும் கொடுத்தது. சௌஹானும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டதோடு மத்திய பிரதேச முகமாக தன்னை மாற்றிக்கொண்டார். சிறப்பாக செயல்பட்டு வந்த சௌஹானுக்கு கட்சியிலும் அடுத்தடுத்த பதவிகள் கிடைத்தன. குறிப்பாக பாஜகவின் நம்பிக்கையாக பார்க்கப்பட்ட இளைஞர் பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனிடையே மத்திய பிரதேசத்தில் காங்கிரசுக்கு எதிரான மனநிலை உருவாக அதனை சரியாக அறுவடை செய்து கொண்டு வந்தது பாஜக. இதனால் 2003இல் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சி நம்பியது. இதை மனதில் வைத்து சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டார் சௌஹான். மத்திய பிரதேசத்தை மொத்தமாக அள்ளியது பாஜக. ஆனால் சௌஹானால் வெற்றி பெற இயலவில்லை. திக்விஜய் சிங்கிடம் தோற்று போனார். ஆனால் காலம் சௌஹானுக்கு வேறு ஒரு வாய்ப்பை வழங்கியது. மத்திய அமைச்சராக இருந்த உமா பாரதியை நம்பி மத்திய பிரதேச களத்தில் குதித்தது பாஜக. அவரும் பாஜகவை வலுப்படுத்த அவரையே முதல்வராக்கியது பாஜக. ஆனால் கலவரம் ஒன்றில் அவர் மீது குற்றச்சாட்டு எழ மூத்த தலைவரான பாபுலாலை முதல்வராக்கியது பாஜக. அதே நேரத்தில் பாபுலாலால் போதுமான அளவுக்கு பாஜகவை வலுப்படுத்தி செல்ல முடியவில்லை என்பதாலும் 2008இல் தேர்தல் வரும்போது அதனை சமாளிக்க அவரால் முடியுமா என பாஜக மேலிடத்துக்கு சந்தேகம் வந்தது. இதனால் அவரை பதவியிலிருந்து நீக்க முடிவெடுத்தனர். இந்த நேரத்தில் பல்வேறு விதமான நாடகங்கள் பாஜகவில் அரங்கேறின. கடைசியில் பாபுலால் ராஜினாமா செய்ய எம்பியாக இருந்த சௌஹான் மத்திய பிரதேச முதல்வராக நியமிக்கப்பட்டார். அடுத்து வந்த இடைத்தேர்தலில் வென்று ஆட்சியில் நீடித்தார் சௌஹான். இப்படி பல்வேறு குழப்பங்களுக்கும் அரசியல் ஆட்டங்களுக்கும் இடையேதான் மத்திய பிரதேச ஆட்சி அரசியலுக்குள் வந்தார் சௌஹான். டெல்லியிலிருந்து யாரையாவது அனுப்பி கொண்டிருப்பதும் மத்திய பிரதேச மக்களை குழப்பத்தில் வைத்திருப்பதுமே பாஜகவில் வேலை என காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியது. ஆனால் சௌஹானோ மத்திய பிரதேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். பல்வேறு விதமான திட்டங்களை அமல்படுத்தினார். கட்டுமான திட்டங்களில் அவரால் பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாவிட்டாலும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்கிறார் என்ற பெயர் அவருக்கு கிடைத்தது. ஒரு கட்டத்தில் பாஜக முழுக்க பரிச்சயமான சௌஹான். தேசிய அளவிலும் சௌஹானுக்கு நல்ல பெயர் இருந்தது. அந்த சமயத்தில் மோடி குஜராத்தில் மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்தார். அதோடு தேசிய அரசியலுக்கு வரும் எந்த முன்னேற்பாடும் அவரிடம் தென்படவில்லை. ஆனால் சௌஹானே பிரதமர் பதவிக்கு தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் சௌஹானின் ஆசையை நிராசையாக்கியதோடு அவரை முற்றிலுமாக ஓரம் கட்ட முதல் விதையை போட்டார் ராஜ்நாத். பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்ட ராஜ்நாத் அத்வானி அணியாக பார்க்கப்பட்ட சௌஹான், கட்கரி, சுஷ்மா ஆகியோரை ஓரங்கட்டினார். மெல்ல மெல்ல குஜராத்தில் இருந்து மோடியை டெல்லிக்கு அழைத்து வர தொடங்கினார். சௌஹான் கடைபிடித்து வந்த மிதமான இந்துத்துவ கொள்கையே அதற்கு காரணமாக பார்க்கப்பட்டது. ஏனெனில் பாஜக முதல்வராக இருந்தாலும் அனைத்து மத மக்களுக்குமான தலைவராகவும் நல்லிணக்கம் அவசியம் என்றும் கருதுபவராக பேச்சிலும் செயலிலும் இயங்கி வந்தார் சௌஹான். இந்த அணுகுமுறை காங்கிரஸை எதிர்க்க போதுமானது அல்ல என்று நினைத்தார் ராஜ்நாத். இதனால் 2014இல் பிரதமர் வேட்பாளர் எனும் சௌஹானின் கனவு மொத்தமாக கலைந்தது. பின்னர்
மோடி பிரதமரானதும் சௌகானின் டெல்லி நோக்கிய பயணம் நின்றே போனது. மற்றவர்களைப் போல் அவரும் மோடியோடு சேர்ந்து செயல்பட வேண்டிய நிலை வந்தது. ஆனாலும் மத்திய பாஜகவின் தீவிர இந்துத்துவ கொள்கைகளில் அவருக்கு தொடர்ந்து முரண்பாடு இருந்து கொண்டே வந்தது. இந்நிலையில்தான் 2018 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் சார்பாக அனுப்பப்பட்டார் கமல்நாத். ஆனால் மத்திய பிரதேசத்தில் தன்னை வெல்ல யாரால் முடியும் என நம்பிக்கொண்டிருந்தார் சௌகான். சிந்தியாவும் கமல்நாத்தும் பாஜகவை வெல்ல சௌகானின் மேல் மொத்த பழியும் விழுந்தது. தோல்வியை காரணம் காட்டி இப்போது மத்திய பிரதேசத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் மோடியும் ஷாவும். காங்கிரசில் சிந்தியாவுக்கும் கமல்நாத்துக்கும் இருந்த உரசலையும் சிந்தியாவின் பதவி ஆசையையும் சரியாக பயன்படுத்திக் கொண்ட அமித்ஷா அவரை பாஜகவுக்குள் இழுத்து வந்தார். 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு பாஜகவில் வந்து சேர்ந்தார் சிந்தியா. கமல்நாத்தின் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது. ஒருவேளை திக்விஜய் சிங் முதல்வராக இருந்தால் இந்த சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்க முடியும். சிந்தியாவின் வருகையால் மத்திய பிரதேசத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தது. ஆனால் இதற்கு காரணமாக சௌகான் இருக்கவில்லை. மோடியும் அமித்ஷாவும் இருந்தனர். இதனால் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய கட்டாயம் சௌகானுக்கு வந்தது. தன்னை நிரூபிக்க அனைத்து வேலைகளையும் செய்தார் சௌகான். குறிப்பாக யூபியை மிரட்டி வந்த புல்டோசர் பாணியை கடைபிடித்தார். இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் சில நாட்களில் இதனை நிறுத்திக் கொண்டார். இந்நிலையில்தான் 2023 சட்டமன்ற தேர்தல் வந்தது. சௌகானை முதல்வர் வேட்பாளராக யாரும் முன்மொழியவில்லை. அவரும் கூட அதனை எங்கும் சொல்லவில்லை. காங்கிரஸை மோசமாக வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தது பாஜக. யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்க டெல்லியில் கூட்டம் நடைபெற்றது. ஆனால் சௌகானோ தனது தொகுதி மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவர்களிடம் பேசி குறைகளை கேட்டுக் கொண்டிருந்தார். தனக்கு முதல்வர் பதவி கிடையாது என அவரால் யூகிக்க முடிந்திருந்தது. இந்நிலையில் மூத்த எம்எல்ஏவான மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதல்வராக நியமிக்கப்பட்டார். சிங்கமாக வலம் வந்து கொண்டிருந்தவரை கூண்டில் அடைத்தது தலைமை என்று சௌகானின் விசுவாசிகள் பொங்கி எழுந்தனர். ஆனால் எதையும் சட்டை செய்யாமல் மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து தனக்கு 5 முறை வெற்றியை பெற்றுக் கொடுத்த புத்னி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக தொடர்ந்தார் சௌகான். ஆனாலும் சிவராஜ் சிங் சௌகானை பாஜக நிராகரித்திருக்கிறது போன்ற விமர்சனங்கள் பரவலாக பேசப்பட, நான் முன்னாள் முதல்வன் தானே தவிர நிராகரிக்கப்பட்ட முதல்வன் அல்ல, நான் பதவிக்காக அரசியல் செய்பவன் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியலுக்கு வந்தவன் என்று பேசி தன் ஆதரவாளர்களை ஆசுவாசப்படுத்தினார் சௌகான். முதல்வர் பதவியிலிருந்து ஓய்வே தவிர தீவிர அரசியலுக்கு அல்ல என்று செயலாற்றி வந்தவரை 2024 மக்களவை தேர்தலில் மீண்டும் டெல்லி அரசியலுக்கு கொண்டு வர பாஜக திட்டமிட்டிருப்பதாக அப்போதைய செய்திகள் கசிந்தன. அதேபோல் சௌகானின் அரசியல் வாழ்வில் அவருக்கு 5 முறை வெற்றியை பரிசாக கொடுத்து அவரை எம்பியாக்கி அழகு பார்த்த விதிஷா மக்களவை தொகுதியில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரையே வேட்பாளராக அறிவித்தது பாஜக. தேர்தலில் வெற்றி பெற்றே பழகியவர் இத்தேர்தலில் 76 விழுக்காடுக்கும் மேலான வாக்குகளை பெற்று 8 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். கட்சியிலும் அரசியல் களத்திலும் தவிர்க்கவே முடியாத சக்தியாக இருக்கும் அவரை மத்திய அமைச்சராகி இருக்கிறது மோடி அரசு. முதல்வராக பல சம்பவங்களை செய்தவர் மத்திய அமைச்சராக என்னவெல்லாம் அதிரடி காட்டப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.